மாமியார் வீட்டுக்கு அருமை பொண்டாட்டியை பார்க்க போறேன் நீயே. சரி என்னடா ஆளை காணான்னு பார்த்தேன். என்ன வந்துட்டியா? வா உட்காரு. இல்லம்மா, நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியுது ஓ அருமை பொண்டாட்டி ஓ சூழ்நிலை புரிஞ்சுக்கலன்ட்டு. ஆனா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். சொல்லி அவ கேட்டாதானேமா. நீ சொல்றத அவ கேட்க போறாளாக்கும். பொண்டாட்டி அவ அப்பா ஆத்தா வீட்டுல தானே இருக்கா. அவ பேச்சு தான் கேட்டாகணும். அதை விட்டுட்டு உன் பேச்சு கேட்பாளாக்கும். நான் சொல்றாப்ல ஒண்ணு இல்லம்மா. தப்பெல்லாம் விட்டுட்டு நீ பொண்டாட்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஆனா அவ இது அந்த பிரச்சனை முடிவு போறோம். என்னதான் பண்றது? என் ஒத்தமாவே நல்லா இருக்கணும், பையனும் அவ பொண்டாட்டியோட சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும்னு எனக்கு ஆசை பாசங்களா இருக்காதாக்கும். எனக்கும் பாதி காலம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச காலம் தான். காலம் முடியறதுக்குள்ளார தன்னந்தனியா ஒத்தையா கழிச்சினா உன் வாழ்க்கை என்னதான் ஆகுறது? அப்புறம் யாரா உன்னை பாத்துக்கிறது? ஆமா, அவளையே. மாப்பிளையா? யாருமா? மவனே, நம்ம வீட்டுக்கு வராதவங்க புதுசா வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து மாப்பிள்ளை வேற சொல்லிக்கிறது. மாப்பிள்ள வீட்டுல அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு இங்கே வந்து என்ன அவமானப்படுத்தா நினைக்கிறீங்களா? என்ன தப்பு பண்ணாலும் ஏன் மவனை நீங்க அவமானப்படுத்தலாம்? பொண்டாட்டி மேல பாசம் கொண்டு கூட்டிட்டு போலாம் தானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது. நீங்க இப்பெல்லாம் பேசலாமா? அதுக்கு இல்லனா எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? தப்பெல்லாம் உங்க பொண்ணு பண்ணிக்கிட்டு இப்ப ஏன் மவனை குறை சொல்ல வந்துட்டீங்களா? சரியே இல்லைங்க. ஆச்சா வீட்டுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா அவனை பேசுறவங்க கிட்ட நானும் திரும்பி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? நீ சொல்றதும் புரியுது சம்மந்தி. எப்போ இல்லாம இப்ப சம்மந்தியா நல்லா எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு எட்டி கூட பாக்கல. சம்மந்தி மாப்பிள்ளன்னு பேச வந்துட்டீங்களாக்கும். என்ற தப்பு எல்லாமே உங்க பொண்ணு மேலதான். புரியுது, புரியாமலாம் இல்ல. கொஞ்சம் என்ன பிரயோஜனம்? என் பையன் விட்டு கொடுத்து போயிருக்கானே எல்லாம் யாருக்காக? எல்லாம் என் பேரனுக்காகவும் உங்க பொண்ணுக்காக தான். ஆனா உங்க பையன் பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்காரு. அது என்ன நியாயம்? நியாயம் என்ன? நல்லதான் ஒருத்தன் பொண்டாட்டி இல்லாம தனியா வாழ்றது என் பிள்ளைக்கு ஆசை பாசங்களா இருக்காதாக்கும். ஏங்க அடுத்து யார்? அவ வந்துட்டாளாக்கும். சொப்பான சுந்தரி ஏங்கன்னு கூப்பிடுறா. சம்மந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த காலம்லாம் போயிட்டு சம்மந்தி. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. பேசுறது எல்லாத்தையும் பாத்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா? ஓ பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வரணும். அவ்வளவு பேச்சு பேசினாலே உன்னை பத்தி. அறையறதும் உன்னை அடிக்கிறதும் முன்னாடி உன்னை எப்படி அடிச்சா திட்டுனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருந்தா எப்படியா இருக்க முடியும்? அத்தை, ஆமா அத்தையும் அத்தை சொத்த. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஆத்தாலும் மகளும் வீட்டு படியேறி வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கோவத்துல அதிகமா இருப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க பம்பிட்டு தான் போனோம். இங்க பார்த்தா வீட்டுக்காரங்க என்னமோ எங்களை எகத்தாலமா பாக்குற மாதிரி தானே தோணிட்டு இருக்கு. உங்க மன்னிப்பு கேட்டுட்டோமே. இப்ப கேட்டா மட்டும் பேசின வார்த்தையும் உங்க பொண்ணு அடிச்சு அடியும் எல்லாம் சரியா போயிருமா? உங்க பையன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா? மேல தப்பு இருக்குன்னு என்ன திட்டிட்டு போன நீ. இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் நிரந்தரம். என் பொண்ணு பிறந்த வீட்டுல நல்லா வாழ வசதியா நல்லபடியா வாழ்ந்துட்டா. ஆனா புகுந்த வீட்டுல சரியில்லை சின்னதா இருக்குன்னு அவளுக்கும் உங்க கூட வாழ்றதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு இல்ல சம்பந்தியமா, பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீடு இல்லையேன்னு சொல்ல வரேன். பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீடு இருக்குமா? முன்ன பின்னதான் இருக்கும். வீட்டுல சொத்து பத்தி நிறைய புழங்கலாம். ஆனா எங்க வீட்டுல அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்கார இருந்த வரைக்கும் சொத்து பத்தி நிறைய இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. அவர் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு நாங்களும் எங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம். கஷ்டமோ நஷ்டமோ கட்டின பொண்டாட்டின்னு வந்தவ புருஷன் வீட்டுல எதுவா இருந்தாலும் பணிச்சு கொடுத்தானே போகணும். இது பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா தானே வாழணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல இருந்தா மக்கத்து வீட்டுக்காரங்களா கேக்குறாங்க. காது படவே பேசுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி எங்க சச்சரவா இல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு என் காது படையே பேசுறாங்க. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கெல்லாம் போறவங்க கிட்ட பேச்சலாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. பொண்ணுக்கு அவ தாயி இல்லதோ கெட்டதோ அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்க பொண்ணு என்ன பேசுறாலோ அதுக்கேத்த மாதிரி ஜாடி கேட்ட மூடி மாதிரி நீங்களும் சரி சரின்னு சொன்னீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு பொண்ணு தான் ஆசையா வளர்த்துறீங்க பாசமா வளர்த்துறீங்க. அது நல்ல முறையில சொல்லி கொடுக்கறது உங்க கையில தானே இருக்கு. அதை விட்டுட்டு என் பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு என் பையன் கூட சண்டை போட்டு அவங்கிட்ட எகிரிட்டு இருந்தா பையனை பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? நினைக்கிற மாதிரி எனக்கு பணிஞ்சு போன எந்த அவசியமும் இல்ல. என்ன பெத்தவ நான் சொல்றேன். பொண்ணையும் என் பையனோட சேர்ந்து சந்தோஷமா வாழ சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க கூட தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா காலம் முழுக்க உங்க பொண்ணு உங்க கூடவே இருக்கட்டும். என் பையன் மட்டும் தனியா கஷ்டப்பட்டு காலத்தை கழிக்கணுமாக்கும் எந்த அவசியமும் இல்லைங்க. நானும் என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்ன நீங்க சொல்றது? பேசுறது எல்லாம் புரியுது சம்பந்தி. உங்க மன வருத்தத்தை இப்படி எல்லாத்தையும் வெளிக்காட்டுறீங்க இல்லன்னு சொல்லல. உங்க பொண்ணு பண்றதை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு கட்டின பொண்ணு தான் சோறாக்கி போடணும். அதை விட்டுட்டு என் பையனுக்கு நான் சோறாக்கி போட்டுட்டு இருக்கேன். இப்பதான் என் பையனுக்கு உங்க பொண்ணு சோறாக்கி போறது என்ன? இப்பவே நான் சோறாக்கி போடுறேன் என்னன்னு கேளுங்க. நக்கல் அவனுக்கு என் ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தா ஓவர நக்கல் அடிக்கிற நீ அடி அமைதியாரு. நம்ம வீட்டுல எல்லாம் பேசிட்டு தானே வந்தவங்க. நல்லதுக்காக தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டை போற நிலைமையில நீ எதுவும் பேசிட்டு இருக்காத சரியா? அதுக்காக பேசுறதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா. மாப்பிள்ள சொல்லுங்க. உங்க பொண்ணு நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் இந்த தப்பு தண்டா எதுவுமே நடக்கல. உங்க பொண்ணு என் கூட சேர்ந்து வாழ்றதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி என் பிள்ளை தப்பு தண்டா எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு என் பிள்ளைய தனியா நல்லபடியா வளர்த்திருக்கேன் நானு. சொல்றது எல்லாமே புரியுது. சொல்றது எல்லாமே உங்க பொண்ணுக்கு புரிஞ்சா சரி. அவளுக்கும் புரியும், சீக்கிரமே புரியும். எதுக்காக வந்திருக்கேன்னா சொத்து பத்தை பிரிச்சு என் பொண்ணுக்கும் பங்கு கொடுக்கணும். அதுக்காக நானும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். சொத்து பத்தை பிரிக்கிறேன்னு சொல்றீங்க தவிர பிரிச்ச பாடதான் காணா. அப்பதான் பண்ணுவீங்க. அதை கேக்குறேன். சொத்து பத்தை பிரிச்சு தனியா எழுதி கொடுத்திருந்தாலும் நானும் என் பொண்டாட்டி பாண்டியமும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அதை விட்டுட்டு இழுவையா எழுதிட்டு போறீங்களே. சொல்றது எல்லாமே புரியுது. அச்சாங்கார பரணி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. பிரச்சனையா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். பொண்டாட்டி வந்து சொத்துல என்னென்ன பங்கு கேட்க போறாலும் தெரியல. அதுக்காக தான் சீக்கிரம் பிரிங்கன்னு சொல்றது புரியுது. நானும் என் வீட்டுக்காட்ட சொல்லியிருக்கேன். பிரிச்சு நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம பொண்ணுக்கு கொடுத்துருங்க. எப்பயாவது நம்ம பொண்ணு மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன பிரிச்ச பாடதான் காணா. அதான் பிரிப்பீங்க.
பொண்டாட்டிங்கன்னு பங்கு வருமா வராதா? அருமாப்ல வராமலா இருக்காது. பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடே செல்வாக்காச்சு. அதனால என் பொண்ணுக்கு கொடுக்காம நான் இருக்க போறேன். அப்ப ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறது? இன்னைக்கு கல்யாணம் பண்ணா சொத்துல பிரச்சனை அதிகமா உண்டா சீக்கிரம் பிரிக்கலாம் ஏற்பாடு பண்ணலாம் நினைக்கிறது. என்னன்னா சரி வர முடிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்றேன், சீக்கிரம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா. சரிங்க மாப்ள, உங்க மாமனாட்ட பேசி சீக்கிரம் சொத்து பத்த பிரிச்சு பொண்ணு கூட நீங்களும் சந்தோஷமா வாழ நினைக்கிறேன். இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அந்த வீட்டுல இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா சொல்லுங்க பாப்பா. கஷ்டம் தானே, புரிஞ்சா சரி. அக்காவை தானே பேசிட்டு இருக்கேன். என்ன ஊங்குற? மாமியாரோட முகத்தை பாரு. முகத்தை பார்த்து என்ன பண்ண போற? புருஷனை பாரு, அவருக்காக பேசு. புருஷன் நடிச்சுதான் ஆகணும். சுத்தமா நடிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்கணும் பாரு உனக்கு. மாப்பிள, என் பொண்ணுக்கு நல்லது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். புரியுது பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. சம்பந்தியம்மா போக போக தான் அவளும் புரிஞ்சுக்குவா. நாளைக்குதான் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டு தனியா வாழ்றது. பொண்ணுக்காக தான் இப்பெல்லாம் யோசிச்சு ஒரே முடிவா பேச வந்தலான்ட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்படியே உங்க பொண்ணு திருந்தி என் பையன் கூட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தா சரி. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டாரு, இந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணலன்ட்டு. மேல வேற என்ன வேணும்? இது மாதிரி அந்த 5 லட்சம் பணம் இப்ப கொடுத்த பணத்தை இப்போ வந்து கேக்குறீங்க. 5 லட்சம் பணம் கொடுத்தா உங்களுக்கு செலவு இருக்காதா? நாங்க பார்க்க மாட்டோமா? பொண்ணுக்காக நீங்க எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க, டவுரி மாதிரிதான். வீட்டுக்கு கொடுத்த பணத்தை கேக்குறீங்க. அதுக்கு இல்ல, பாண்டியம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டேன் நானு. சொல்லிட்டீங்களே, பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணை இங்க அனுப்பி வச்சுட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே கல்யாணத்துக்கு போற நகையை அனுப்பி வைங்க. என்ன புரியுதுங்களா? புரியுது சம்பந்தியம்மா. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டி பாண்டியம்மாக்காக மனசு விட்டு இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்க. என் பொண்டாட்டி பாண்டியம்மா தான் உன் கூட வாழ்றதுக்கு சரிதான். சரின்னு சொல்றீங்க, ஆனா அவ வாயே திறக்கலையே. சொல்லுடி, என்னம்மா சொல்றது? கூடயும் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்லு. சம்மதம் போதுமாமா? சம்மதம் இப்படின்னு சொன்ன பிடிச்ச கலையோட சம்மதம். என் புருஷன் கூட நல்லபடியா வாழ்றேன். இனிமே என் அப்பா ஆத்தா விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அதே எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றீங்க. அப்புறம் அம்மா தானே உனக்காக பேச வந்திருக்காங்க, உடனே எல்லாம் பாத்துக்கிறாங்க செய்யறாங்க. அவங்க மேலதான் நீ சத்தியம் பண்ணும். சொல்லு பாண்டியம்மா, அம்மா மேல சத்தியம் பண்ணி இனிமே என் வீட்டுக்காரோட சந்தோஷமா வாழுவேன்னு சொல்லு. கூட சேர்ந்து வாழ்றதான். ஆனா புரியுது மாப்பிள, சொத்தை பிரிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சொத்து பத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு பங்கு எதுவுமே வராம போயிடும் எங்க வீட்டுல இருந்து. அதுக்காக தான் சொல்றேன். ஆனா உங்க மாமாட்ட பேசி பாக்குறேன் மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க. பொறுமையா இருக்கிறேன்னு தலையாட்டிட்டு இன்னொரு பொண்ணை தேடி போயிடக்கூடாதாமா. நீ பேசல மண்டையில் நட்டுன்னு கொட்டினு நினைச்சுக்கோ, உன் முடியெல்லாம் பறந்து போயிடாம. பேசுற பேச்சு பாரு. உங்க அம்மா கூட அமைதியா பேசுறாங்க, ஆனா நீ இருக்கியே. சம்பந்தியம்மா சொல்றது மட்டும்தான். பொண்ணு வாழ்க்கை யோசிச்சுதான் நானே உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எதுவும் மனசு வைக்காம கோவப்படாம இருங்க. சரி சரிங்க சம்பந்தியம்மா, நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரேன் மாப்பிள. போயிட்டு வாங்க. இப்பதான் மனசே திருப்தியா இருக்கு எனக்கு. ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கீங்களே. அப்படியோ சந்தோஷமா பாண்டியம்மா என் கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதுவே எனக்கு போதும். வேற எதுவும் வேண்டாம். சரிங்க மாப்பிள, வேற எதுவும் வேண்டானா? சொத்து பத்த ஏன்டா வேணாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டோம். என்ன சரிம்மா, கிளம்புற மாப்பிள. போயிட்டு வரேன் சம்பந்தியம்மா. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள கிட்டையும் மாமியார் கிட்டையும் சொல்லிட்டு வா போயிட்டு வரோன்ட்டு. போயிட்டு வரேன். என்ன போதுமாமா? வா போலாம். சரி வரேன் மாப்பிள, வரேம்மா. போயிட்டு வாங்க. மாமியார் கூட தன்மையா பேசிட்டு போகுது, ஆனா உன் பொண்டாட்டி இருக்காளே திமுரு மட்டும் என்னைக்கே அடங்காதுடா. பொண்டாட்டிக்கிற ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவ திமுரு கொட்டத்தை அடக்குற நீ. என்ன புரியுதா? அப்புறம் பாத்துக்கலாமா? போறவ போக்கல உன்கிட்ட சொல்லிட்டு போறாளா? வந்தப்ப வான்னு கூப்பிட்டியா அவள? நீ யார் வீடு? அவ வீடுடாது. இந்த வீட்டு மருமக தானே. அவளை ஸ்பெஷலா வாமான்னு வேற கூப்பிடணுமா? நானு இது நியாயமா தெரியல. பொண்டாட்டி வெத்தலை பாக்க வச்சு வாமான்னு நான் கூப்பிடணுமா? எதுவா இருந்தாலும் வாமான்னு கூப்பிடணுமா? நான் சொல்றது புரியுதா? சரி புரியுதுப்பா, புரியுது. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தலைவர் ரொம்ப வலிக்குது. அதான் பேசிட்டு போச்சுங்க ரெண்டும். தலையை வலிக்காம என்ன பண்ணுமாக்கோ? போப்பா போ, ரெஸ்ட் எடுப்போ. சரிம்மா. மாமியார் இன்னைக்கு பேசிட்டாங்க. அதனால பொண்டாட்டி பத்தி எது சொன்னாலும் கோவம் தான் வரும். மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சா மாமியார்லாம் இங்க மருமவளுக்கு மவனுக்கு அடங்கி தானே போகணும். இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்திட்டுருவாங்களே. அது மாதிரிதான் கூத்திங்க நடக்குது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன்டி காலில் அவ்வளோ குறையா அடங்கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்க? என்னமா தப்பு பண்ணிட்டேன் நானு? பெரிய தப்பு பண்ண மாதிரியும் உன் மாப்பிள்ளைகிட்டையும் சம்பந்தியம்மாகிட்டையும் தானே சொல்லிட்டு இருக்க. என்னம்மா இது? என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு கிட்ட ஒரு மாதிரி பேசுற. அந்த ஆள் கூட இன்னொரு பொண்ணை பார்த்தேன். நான் நேரடியா சொல்றேன். மூறி ரோட்டுன்னு பார்க்காம ஏதாவது பேசிட்டு இருப்பேன். சரி என்னமா பண்றது? பேசுறத பார்த்து எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. சரி அங்க எதுவும் பேசக்கூடாது, வெளியே வந்து நான் வாயை திறக்கிறேன். ஆமா உன் மாமியார் சொல்ற மாதிரி ஒரு மண்டையில ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ என்னை மிரட்டிட்டு இருக்க? என்னடி பண்றது? வாழ்க்கையை நினைச்சுட்டு தான் இம்புட் நேரமா நானும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். நான் எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் செய்யறேன். சரிம்மா, அதனால உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ். இப்பயே பாரு உன் தம்பி உங்க அண்ணனும் எவ்வளவு சுயநலவாதியா யோசிக்கிறாங்கட்டு. அவங்க வரப்போற புது பொண்டாட்டியை பத்தியும் எல்லாம் அவங்க பிள்ளைங்களை பத்தி தான் யோசிக்குதுங்க. உங்க அப்பாவை என்னையும் தவிர இந்த வீட்டுல உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் உன் பாடு. அதுக்கப்புறம் என்னம்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி பண்றது? மாப்பிள்ள தான் வாயாலே ஒத்துக்கிட்டாரு தப்பு பண்ணேன்ட்டு. நான் அவரோட சேர்ந்து வாழ்க்கை உனக்கு என்ன இது இருக்கு? நான் சொல்றதை கேளு, சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழணும், புரியுதா? புரியுதுமா? சொத்து பத்தை எப்ப பிரிச்சு கொடுக்கறது? அரேண்டி ஏன் இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு வந்தா கூட சில நோய் பிடிச்சு அப்பா கிட்ட சொல்லி சொத்து பத்த பிரிச்சு உன் பங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி தந்துட மாட்டேன். நானு ஏதோ பலகால வருஷம் நீ சொல்லிட்டே தான் இருக்க. நடந்த பாடதான் இன்னும் காணா. நடக்கும் பாரு கூத்து உங்க அப்பா கிட்ட. என்னம்மா ஆக்கலாம் போடி காட்டி கேள்வியா கேப்ப? சரி போலாம், மணியாச்சு வேற. போலாம் போ.
நான் அம்மாவும் தங்கச்சி இங்க வந்துட்டு போறாங்க. நான் கஸ்டமருக்கு கடை கொடுக்குற வேலையா வந்தேன். எதுக்கு இந்த சைடு வரணும்? அப்பள வீடு இந்த சைடு தானே இருக்கு. இதுக்கு 2 பேரும் இந்த பக்கம் வரணும். என்ன விஷயம் இருக்கு? சரக்கு ஜாமான கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டுக்கலாம். இங்க வந்தாங்கன்னு தெரியல, வேற தனியா பேசிட்டு வேற போறாங்க. இது விஷயம் இருக்குமோ? சரி, மத்த விஷயம் எல்லாம் வீட்டுல போய் கேட்டுக்கலாம். அதுதாம்மா உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? பொள்ளாடி சின்ன பிள்ளையும் ஆசைப்பட்டுட்டா 4 நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்ட்டு நீங்க என்னமா யோசிக்கிறீங்க? நாங்களாம் அந்த காலத்துல நீ 3 டூருக்கு போய் குழந்தைய பத்துக்கிட்டோம். எல்லா வேலையை பார்த்துட்டு காட்டு மேட்டுக்கு போய் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைய பெத்தோம். குழந்தை உருவாகுச்சு. அப்படியே பெத்து வளர்த்து இப்படி ஆளாக்கி கொண்டு வந்தா உன் பொள்ளாடி சின்ன பிள்ளை என்னைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போறீங்களா? டூருக்கு போறமா, தனியா போல. எல்லாம் ஒண்ணுதானே. நீயும் பொண்டாட்டி தான் போறீங்க. கூட்டிட்டு போறீங்களாடா? வந்துட்டா உன் பொண்டாட்டி. இவ்வளவு நாளா பேசினதுலாம் காதல் உருளையாக்கும். இப்ப உன்னைய பத்தி பேசும்போது மட்டும் டக்குன்னு வந்துட்ட. ஏண்டி அப்ப நீ கதவு பின்னாடி நின்று ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படிதானே? ஐயே, அதெல்லாம் உங்க பழக்கம், எனக்கு கிடையாது. அடியே பார்த்து யாரு பழக்கம்? அதெல்லாம் உன் பழக்கம் தான். ஏங்க நீ சொல்லுமா. என்ன சொல்றது? 2 பேர் மட்டும் டூர் போனீங்கன்னா நான் வீட்டுல தனியா தானே இருக்கணும். எனக்கெல்லாம் பயமா இருக்கு. நானும் வேணா கூட வரேன். அத்தை, நாங்க போறது ஹனிமூன் டூர். உங்களுக்கு பேர குழந்தை எல்லாம் வேணுங்கிறீங்களே? ஆமாண்டி, ஹனிமூன் டூருக்கு போய் தான் குழந்தைய பெத்துக்க போறாங்க. வீட்டுல பெத்துக்கிட்டா யாருங்க உங்க அம்மா எப்படி பேசுறாங்கட்டு? இப்ப நீங்க மட்டும் போறீங்க, என்ன கூட்டிட்டு போக? கூட வந்து அது ஃபேமிலி டூர். 2 பேர் போனா அது ஹனிமூன் டூர். ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு ஹனிமூன் போறீங்க. ஹனிமூன் வேற என்ன பண்றது? சொல்ல, நீங்க வீட்ல இருக்கீங்களே, எங்க போறது? விட்டீங்களா? பாருடி, பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்றா. என்ன வம்பு சண்டை இழுத்துட்டு இருக்காவ? யாரும் வம்பு சண்டை இழுக்கலாமா? கேட்ட கேள்விக்கு பதில் உங்ககிட்ட சொல்லாம கூட என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிருக்க முடியும். பாத்தீங்களா? தெரியுது. பையன் இவ்வளவு தூரம் மாறி இருக்கான். சொக்கப்படி போட்டிருக்கான் என் பையனுக்கு. இப்படி பேசுறான் அவன். இல்லன்னா அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்துமா. அப்படியே சென்றாசு மாமா சின்ன பிள்ளை பாரு. அம்மா அம்மா பின்னாடி சுத்துறதுக்கு உங்களுக்கு அப்புறம் கவனிக்க நான் வந்துட்டேல. அப்புறம் இன்னமும் அம்மா அம்மான்னு உங்க பின்னாடி சுத்துறது? எங்க உங்க அம்மா கிட்ட கேட்கணும் அவசியமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டு நீங்களும் சரிந்தீங்க. அப்புறம் உங்க அம்மா கேட்டுட்டு கேட்ட சொன்னீங்க, சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. நாளைக்கே கிளம்பி போறோம். என்ன சரியா? வீட்டுல பெரிய மனுஷன் நான் இருக்கேன், உத்தரவு கொடுக்கல. நீயா முடிவு பண்ணினா? சொன்னா சரின்னு சொல்லணும். அதை விட்டு நானும் கூட வரேன்னு சொன்னா இப்படிதான் பேசிட்டு இருக்க முடியும். உடனே போறோம். ஒரு 4 நாள் டூரு போயிட்டு திரும்ப இந்த ஜெயிலுக்கு தான் வந்தாகணும். பாத்தியாரா உன் பொண்டாட்டி சொல்றத? இந்த வீடு அவளுக்கு ஜெயில் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி அவளை நான் பாத்துக்கிறேன். பொண்ணு மாதிரி அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஓஹோ, நல்லா பாத்துறீங்க. பொண்ணு மாதிரி. பொண்ணுங்கிறது எந்த வேலையும் வைக்க கூடாது. எல்லா வேலையும் தான் இழுத்து போட்டு செய்யணும். அதான் பெத்த பொண்ணு மாதிரி பாக்குறதுங்கிறது. எல்லா வேலையும் ஏன் மேல திணிச்சா அம்மாலாம் பொண்ணுங்களை இப்படி நடத்துவாங்களா? இப்படிலாம் உண்டோ? சின்ன பிள்ளை என்ன மாமா? அதான் அம்மாட்ட பேசி முடிவு எடுத்திருக்கேல. என்னடா முடிவு? ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வந்துடுறோமா. தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டு போறேன். உனக்கு என்ன பிடிக்குமா வாங்கி சாப்பிடு. நீ அதான் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? சரி, போயிட்டு வா. அப்பா, உங்க அம்மாவும் சரின்ட்டாங்க. மாமா இப்ப போய் துணிமணிலாம் எடுத்து வைப்போம். அடுத்து வார்த்தை ஆரம்பிக்கங்காட்டியும் அம்மா போக வேணான்றுவாங்க. வாங்க போலாம். அடியே, உங்களுக்கு பேர குழந்தை கொஞ்சம் ஆசை இருக்கா இல்லையா? இருக்குடி, ரொம்ப ஆசை இருக்கு. அப்புறம் என்ன, வாங்க மாமா போயிட்டு வரலாம். சரிடி. ஒரு 10,000 பணத்தை எடுங்க. 10,000மா? உட்காந்த இடத்துல சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா வேணாமா? இந்த ஊருக்குடா போறீங்க? ஊட்டிமா. ஊட்டியா? என் வீட்டுக்காரர் கல்யாண புதுசுல அங்கதான் முத போயிட்டு வந்தான். பாத்தீங்களா மாமா? இப்பதான் உங்க அம்மா வாயில இருந்து உண்மையே வருது. புதுசுல நாங்க என்ன ஹனிமூன் கொண்டாடணும், எங்கேயும் போல வீட்டுக்குள்ளாரே தான் இருந்தாங்களே. இதுக்கு பேர் என்னவா? இல்ல, எங்களை ஏமாத்துறீங்கம்மா நீங்க. அதுக்கு இல்லடா, சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டேன். நல்லா போய் சொல்றீங்க நீங்க. வாயில இருந்தே உண்மை வந்துருச்சு. ஆனா ஏமாத்துறது எங்களை. வாடி, நம்ம இப்பயே கிளம்பலாம். போலாம் வாங்க மாமா. ஆட்டோ கிடைக்குதோ பஸ் கிடைக்குதோ இல்ல, வாங்க நடந்தே ஊட்டிக்கு போயிடலாம். சரி சின்ன பிள்ளை. உங்க அம்மாக்கு காசும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். என்னமோ பாத்துக்கிட்டாங்க. செலவுக்கு காசாவது கொடுத்துட்டு போடா. உன்னை சொல்லுண்டி, போதாத வரைக்கும் உன் வாயில இருந்து வார்த்தையே வந்துருச்சு ஊட்டிக்கு போனோன்ட்டு. உன் வாயில இருந்து வெளியே வந்துருச்சு. தவளை தாவாயால கெடும்பாங்க. மாதிரி நீயும் சொல்லிட்ட. அதான் மவளும் மவனும் கிளம்பிட்டான் ஊருக்கு. இனிமே என்ன பண்றது? மவனை காசை கொடுத்துட்டு போடா. சாப்பாடு செலவு பாக்கணும்ல. தாரேமா. அப்பாடா, இப்பதான் உசுறு வந்த மாதிரி இருக்கு. என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனா சரி, நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வரட்டும்.